ஏற்கனவே நம்ம இதுக்கு பீகாரில் தான் ராகுல் காந்தி இதை கண்டறிந்தார். இந்த ராகுல் காந்தி பீகாரில் இந்த முறைகேடு நடப்பதை கண்டறிவதற்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை பரிசோதனை முயற்சியாக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அதில் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, தில்லாலங்கடி வேலை பூரா பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் நாங்கள் பீகாரில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் கண்காணிச்சோம். 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க. அப்புறம் உயிரோடு இருக்கிறவனை நான் இறந்து போயிட்டான்னு சொல்லி லிஸ்ட்டை விட்டு தூக்குறது, செத்தவனை பூரா ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் ஆகிட்டான் அப்படின்னு மறுபிறவி எடுத்துட்டான்ற மாதிரி அவனையும் லிஸ்ட்டில் சேர்க்கறது, பல குளறுபடிகள் நடந்ததை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். நான் இப்போது இறந்தவர்களோடு நான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டார், ஒரு 15 பேரோட. எப்படா செத்தவன் கூட எல்லாம் அவங்க பேய்க்கு கால் இருக்கா இல்லையான்லாம் கேட்பாங்களா? அது மாதிரிலாம் அல்ல. உண்மையிலே பட்டியலில் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவனை போய் இறந்தவன் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்போ அதையெல்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க?